நமஸ்தே. அபூர்ண பூத்கால் அப்படின்னா தொடர் இறந்த காலம், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு அர்த்தம். இப்போது நம்ம வந்துட்டு ஹம் வந்தால், ஆப் வந்தால், ஏ வே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரஹேத்தேன்னு கொண்டு வரணும். ஹம் ஆ ரஹேத்தே, ஆப் ஆ ரஹேத்தே, ஏ ஆ ரஹேத்தே, வே ஆ ரஹேத்தே. இது வந்து மெஸ்குலின் ஜெண்டரில் யூஸ் பண்ணணும். பெண்பாலில் வரும்போது ஹம் ஆ ரஹி தி, அதே மாதிரி ஆப் ஆ ரஹி தீம், ஏ ஆ ரஹி தி, வே ஆ ரஹி தி. இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. இந்த தீ வரும்போது தீக்கு பின்னால் புள்ளி வச்சா தான் நமக்கு வந்து ப்ளூரல் அண்ட் ரெஸ்பெக்ட் வரும்போது நம்ம வந்து தீக்கு பின்னால் டாட் வச்சு. நமஸ்தே. அபூர்ண பூத்கால், பூத்கால்னா பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம். அபூர்ண பூத்கால் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹம் வந்தால் எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஹம் ஆ ரஹேத்தே, நாங்கள் வந்து கொண்டு இருந்தோம். ஹம் உச்சல் ரஹேத்தே, நாங்கள் துள்ளி கொண்டிருந்தோம். ஹம் உட்டு ரஹேத்தே, நாங்கள் எழுந்து கொண்டிருந்தோம். ஹம் உட்டா ரஹேத்தே, நாங்கள் தூக்கிக் கொண்டிருந்தோம். ஹம் உடு ரஹேத்தே, நாங்கள் பறந்து கொண்டிருந்தோம். ஹம் உத்தர் ரஹேத்தே, நாங்கள் இறங்கிக் கொண்டிருந்தோம். ஹம் உத்தார் ரஹேத்தே, நாங்கள் இறக்கிக் கொண்டிருந்தோம். ஹம் ஓடு ரஹேத்தே, நாங்கள் போர்த்தி கொண்டிருந்தோம். ஹம் கமா ரஹேத்தே, நாங்கள் ஹம் கர் ரஹேத்தே, நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஹம் கஹ் ரஹேத்தே, நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஹம் காட்டு ரஹேத்தே, நாங்கள் வெட்டி கொண்டிருந்தோம். ஹம் காம்பு ரஹேத்தே, நாங்கள் நடுங்கிக் கொண்டிருந்தோம். ஹம் கூது ரஹேத்தே, நாங்கள் குதித்து கொண்டிருந்தோம். ஹம் கரீது ரஹேத்தே, நாங்கள் வாங்கிக் கொண்டிருந்தோம். ஹம் கா ரஹேத்தே, நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஹம் கிஜா ரஹேத்தே, நாங்கள் பரிகசித்து கொண்டிருந்தோம். ஹம் கீஞ்ச் ரஹேத்தே, நாங்கள் இழுத்து கொண்டிருந்தோம். ஹம் கோ ரஹேத்தே, நாங்கள் தொலைத்து கொண்டிருந்தோம். ஹம் கோல் ரஹேத்தே, நாங்கள் திறந்து கொண்டிருந்தோம். ஹம் கா ரஹேத்தே, நாங்கள் பாடிக்கொண்டிருந்தோம். ஹம் கின் ரஹேத்தே, நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம், அதாவது கவுண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஹம் கிர் ரஹேத்தே, நாங்கள் விழுந்து கொண்டிருந்தோம். ஹம் கப்ரா ரஹேத்தே, நாங்கள் பயப்பட்டு கொண்டிருந்தோம். ஹம் கூம் ரஹேத்தே, நாங்கள் சுற்றி கொண்டிருந்தோம். ஹம் சக் ரஹேத்தே, நாங்கள் சுவைத்து கொண்டிருந்தோம். ஹம் சட்டு ரஹேத்தே, நாங்கள் ஏறிக்கொண்டிருந்தோம். ஹம் சபா ரஹேத்தே, நாங்கள் மென்று கொண்டிருந்தோம். ஹம் சமக் ரஹேத்தே, நாங்கள் பிரகாசித்து கொண்டிருந்தோம். ஹம் சல் ரஹேத்தே, நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். ஹம் சாக் ரஹேத்தே, நாங்கள் விரும்பி. ஆப் யூஸ் பண்ணி எப்படி பேசணும் அப்படின்னா, ஆப் சுரா ரஹேத்தே, நீங்கள் திருடிக்கொண்டிருந்தீர்கள். ஆப் சாப் ரஹேத்தே, நீங்கள் அச்சிட்டு கொண்டிருந்தீர்கள். ஆப் சீன் ரஹேத்தே, நீங்கள் பிடுங்கிக் கொண்டிருந்தீர்கள். ஆப் சுடா ரஹேத்தே, நீங்கள் விடுவித்து கொண்டிருந்தீர்கள். ஆப் சூ ரஹேத்தே, நீங்கள் தீண்டிக் கொண்டிருந்தீர்கள். ஆப் சோடு ரஹேத்தே, நீங்கள் விட்டு கொண்டிருந்தீர்கள். ஆப் ஜா ரஹேத்தே, நீங்கள் போய்கொண்டிருந்தீர்கள். ஆப் ஜான்ச் ரஹேத்தே, நீங்கள் பரிசோதித்து கொண்டிருந்தீர்கள். ஆப் ஜாக் ரஹேத்தே, நீங்கள் விழித்து கொண்டிருந்தீர்கள். ஆப் ஜான் ரஹேத்தே, நீங்கள் அறிந்து கொண்டிருந்தீர்கள். ஆப் ஜீத் ரஹேத்தே,
ஆப் டகர் ரஹேத்தே நீங்கள் தங்கிக் கொண்டிருந்தீர்கள். ஆப் டூப் ரஹேத்தே நீங்கள் மூழ்கிக் கொண்டிருந்தீர்கள். ஆப் டக் ரஹேத்தே நீங்கள் மூடிக்கொண்டிருந்தீர்கள். ஆப் டூண்ட் ரஹேத்தே நீங்கள் தேடிக்கொண்டிருந்தீர்கள். ஆப் தைர் ரஹேத்தே நீங்கள் நீந்திக் கொண்டிருந்தீர்கள். ஆப் தோடு ரஹேத்தே நீங்கள் உடைத்து கொண்டிருந்தீர்கள், பறித்து கொண்டிருந்தீர்கள், எது வேணால் போட்டுக்கோங்க. ஆப் தோல் ரஹேத்தே நீங்கள் நிறுத்து கொண்டிருந்தீர்கள். ஆப் தேக் ரஹேத்தே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆப் தே ரஹேத்தே நீங்கள் கொடுத்து கொண்டிருந்தீர்கள். ஆப் தௌடு ரஹேத்தே நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தீர்கள். ஆப் தோ ரஹேத்தே நீங்கள் துவைத்து கொண்டிருந்தீர்கள், கழுவி கொண்டிருந்தீர்கள். ரெண்டில் ஏ வந்தால் எப்படி பேசணும் அப்படின்னு. ஏ நகா ரஹேத்தே இவர் குளித்து கொண்டிருந்தார். ஏ நிக்கல் ரஹேத்தே இவர் புறப்பட்டு கொண்டிருந்தார். ஏ பக்கடு ரஹேத்தே இவர் பிடித்து கொண்டிருந்தார். ஏ பகா ரஹேத்தே இவர் சமைத்து கொண்டிருந்தார். ஏ படு ரஹேத்தே இவர் படித்து கொண்டிருந்தார். ஏ பஹ்சான் ரஹேத்தே இவர் கண்டு கொண்டிருந்தார், அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஏ பகன் ரஹேத்தே இவர் உடுத்தி கொண்டிருந்தார். ஏ பா ரஹேத்தே இவர் பெற்று கொண்டிருந்தார். ஏ பால் ரஹேத்தே இவர் வளர்த்து கொண்டிருந்தார். ஏ பீட் ரஹேத்தே இவர் அடித்து கொண்டிருந்தார். ஏ பீ ரஹேத்தே இவர் குடித்து கொண்டிருந்தார். ஏ பீஸ் ரஹேத்தே இவர் அரைத்து கொண்டிருந்தார். ஏ புகார் ரஹேத்தே இவர் அழைத்து கொண்டிருந்தார். ஏ ஃபேங்க் ரஹேத்தே இவர் எரிந்து கொண்டிருந்தார், அதாவது வீசி எறிகிறது சொல்கிறோம்ல, அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கோங்க. ஏ பச்சு ரஹேத்தே இவர் தப்பித்து கொண்டிருந்தார். ஏ பச்சா ரஹேத்தே இவர் காப்பாற்றி கொண்டிருந்தார். ஏ பதா ரஹேத்தே இவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஏ பனா ரஹேத்தே இவர் உருவாக்கி கொண்டிருந்தார். ஏ பேச் ரஹேத்தே இவர் விற்று கொண்டிருந்தார். ஏ போல் ரஹேத்தே இவர் பேசிக்கொண்டிருந்தார். ஏ பாக் ரஹேத்தே இவர் ஓடிக்கொண்டிருந்தார். ஏ பேஜ் ரஹேத்தே இவர் அனுப்பி கொண்டிருந்தார். இதை சென்டென்ஸ் மேக் பண்ணி இப்போ வே வரும்போது அவர், அவர்கள், அவைகள் அந்த அர்த்தத்தில் வரும். வே மர் ரஹேத்தே அவர் இறந்து கொண்டிருந்தார். வே மாங்கு ரஹேத்தே அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். வே மான் ரஹேத்தே அவர் ஒத்துக்கொண்டிருந்தார். வே மில் ரஹேத்தே அவர் சந்தித்து கொண்டிருந்தார். வே ரக்கு ரஹேத்தே அவர் வைத்து கொண்டிருந்தார். வே ரஹ் ரஹேத்தே அவர் வசித்து கொண்டிருந்தார், இருந்து கொண்டிருந்தார், எது வேணால் வச்சுக்கோங்க. வே ரோக் ரஹேத்தே அவர் தடுத்து கொண்டிருந்தார். வே ரோ ரஹேத்தே அவர் அழுது கொண்டிருந்தார். வே லா ரஹேத்தே அவர் கொண்டு வந்து கொண்டிருந்தார். வே லிக் ரஹேத்தே அவர் எழுதி கொண்டிருந்தார். வே லூட் ரஹேத்தே அவர் கொள்ளையடித்து கொண்டிருந்தார். வே லே ரஹேத்தே அவர் எடுத்து கொண்டிருந்தார். வே லேட் ரஹேத்தே அவர் படுத்து கொண்டிருந்தார். வே லவுட் ரஹேத்தே அவர் திரும்பிக் கொண்டிருந்தார், அதை ரிட்டர்ன் அர்த்தம். வே சஜா ரஹேத்தே அவர் அலங்கரித்து கொண்டிருந்தார். வே சமஜ் ரஹேத்தே அவர் புரிந்து கொண்டிருந்தார். வே சஹ் ரஹேத்தே அவர் பொறுத்து கொண்டிருந்தார். வே சி ரஹேத்தே அவர் தைத்து கொண்டிருந்தார். வே சோச் ரஹேத்தே அவர் யோசித்து கொண்டிருந்தார். வே சோ ரஹேத்தே அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். வே சிக் ரஹேத்தே அவர் கற்றுக்கொண்டிருந்தார். வே சிக்கா ரஹேத்தே கற்பித்து கொண்டிருந்தார். வே ஹட்ஸ் ரஹேத்தே அவர் சிரித்து கொண்டிருந்தார். வே ஹட் ரஹேத்தே அவர் அகன்று கொண்டிருந்தார். வே ஹட்டா ரஹேத்தே அவர் அகற்றி கொண்டிருந்தார்.